ஆக்யா கிட்ட செல்வி சொல்றாங்க, பெரிய சாமியார் மாதிரி பேசாதக்கா, கொஞ்சம் கூட மனசுல கஷ்டமாவே இல்லையாக்கா? செல்வி, நான் கஷ்டப்படணுமா உனக்கு? நீ கஷ்டமே படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆளு நான் தான்க்கா. நடந்ததெல்லாம் செல்வி கிட்ட சொல்றாங்க. கோபி இப்படி பண்ணியும் உங்களை தானேக்கா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கோபி இனிமேட்டு ஒரு வார்த்தை பேசட்டும், அப்ப இந்த பாக்யா யாருன்னு தெரியும். அல்லக்கா, அந்த அம்மா மாசமா இருந்து உனக்கு ரோசத்தை கொடுத்துருச்சு போல இருக்கு. செல்வி, வேலைய பாப்போம். சரி, தூங்காம அதிகா சொன்னதையே நினைச்சு பாக்குறாங்க. முழிச்சுக்கிட்டு இருக்கத ராமமூர்த்தி பாக்குறாரு. ஆச்சுன்னு கேக்குறாரு. இல்லன்னு ஈஸ்வரி சொல்றாங்க. ராமமூர்த்தி கேக்குறாரு, நீயும் கோபியும் எங்க போயிட்டு வந்தீங்க? என்னைய சும்மா கூட்டிட்டு போனாருங்க. காரணம் இல்லாம உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டான். வெந்நீர் வச்சு குடிச்சிட்டு வரேங்க. ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா மணி 12 ஆகுது, இன்னும் தூங்கலையா? ராதிகா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? தெருவுல போகணுமா வேண்டாமா? வீட்டு பிள்ளைங்களை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு சொல்றா. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேறாமா. கிட்ட அவ்வளவுதுல எடுத்து சொல்றேன்ல, கல்லு மாதிரி நீ நின்னுகிட்டு இருக்க கோபி. நீங்க சொல்லும் போது கவனிச்சீங்கல்ல எப்படி முறைச்சு பாக்குறா. நான் எல்லாத்தையும் சொல்லி பாத்துட்டேன்மா அவகிட்ட. உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா செலியனோட குழந்தை சித்தப்பான்னு தானே கூப்பிடணும். நல்லாவா இருக்கும்? ராதிகா கேக்குற மாதிரியே இல்லம்மா. நீ தான் புரிய வைக்கணும் அவளுக்கு. லேட் ஆச்சுன்னா எதுவும் பண்ண முடியாதுரா. கதையும் அமிர்தா கதையும் ஒன்னாடா கோபி. அவளுக்கு குழந்தை இருக்கு, எழிலுக்கு இல்லையே. உனக்கும் குழந்தை இருக்கு, அவளுக்கும் குழந்தை இருக்கு. இப்படி யோசிச்சாலும் இது சரியா வரவே வராது. இல்ல, எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணணும். நீங்க இப்படி சொல்றீங்கம்மா, அவ அப்படி சொல்றாளே. எல்லார்கிட்டையும் மொத்தமா சொல்றா. சொன்னா அவ பிரெக்னெண்டா இருக்கத எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணுமா. ராதிகா சொன்ன மாதிரி சொன்னேன்னா உன் பசங்க மூஞ்சிலேயே முழிக்க முடியாது. புரியுதுமா? அவ கேட்கல. நான் என்ன பண்றது? முடியறதுக்குள்ள நான் நெஞ்சு வெடிச்சு செத்துருவேன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசுற. நீங்க நினைக்கிறதுதான் என்னோட முடிவுமா. குழந்தை வேணும்னு புடிவாதமா நிக்கிறாமா. எப்படி ஹேண்டில் பண்றது? நல்லாவே நிம்மதியே இல்லம்மா. நான் எதை தொட்டாலும் தப்பாவே முடியுது. ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா ராதிகாவுக்கு எந்த கவலையும் இருக்காதுல்ல. விடு, நான் ராதிகா கிட்ட திரும்பவும் பேசுறேன். அதையும் யோசிக்காம நல்லா போய் தூங்கு கோபி. நான் இங்கேயே தூங்குறேன், நீங்களும் இங்கேயே இருங்கம்மா. குட் மார்னிங். மார்னிங் ராதிகா. விஷயத்த மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதுனால என்ன நடக்க போகுது? உங்களுக்கு எதுவும் புரியலையா? நானே சொல்லணுமா கோபி? இது ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு புரிய மாட்டேது கோபி. நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா கோபி? நான் சொல்றேன் ராதிகா. சொல்லிட்டேன்ல. உங்க அம்மா ஏதாவது பண்ண பிறகா? அம்மா என்ன பண்ண போறாங்க ராதிகா? கோபி, என் குழந்தைய கலைச்சிட்டாங்கன்னா வார்த்தை என்ன ரொம்ப நீளுது கோபி. செய்ய மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? விஷயம் தெரிஞ்சு நேரா கலைச்சிடலான்னு தானே சொன்னாங்க. அம்மா மத்தவங்கள பத்தி யோசிச்சுதான் முடிவுக்கு வந்தாங்க. நானும் சொல்றேன் கோபி, வீட்டுல இருக்கவங்க எல்லாத்த பத்தியும் யோசிக்கிறாங்க, ஆனா என்னைய பத்தி யோசிக்கல. என் குழந்தைய கலைச்சிட்டாங்கன்னா ரொம்ப டூ மச்சா பேசுற. நிஜத்தை தான் சொல்றேன். உங்க அம்மா அப்படி பண்ண மாட்டாங்களா? இப்ப அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க ராதிகா. நினைச்சுக்கிட்டே இருங்க கோபி. வார்த்தையில சொல்றத செயல்ல காட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ராதிகா, என்ன வேணும்? வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லணும், அவ்வளவுதானே. நான் சொல்றேன், குழந்தைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம நான் பாத்துக்கிறேன். இல்லாம எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசாத. நினைக்கிற மாதிரிலாம் எங்க அம்மா நடந்துக்க மாட்டாங்க. எங்க போறீங்க? வாக்கிங் போறேன் ராதிகா. டயர்டா இருக்கேன்னு சொன்னீங்களே கோபி. சொன்னேன் ராதிகா, இப்ப எல்லாம் சரியாயிருச்சு. அதான் வார்த்தையை கொட்டினீங்க. யாரும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. எந்திரிச்ச உடனே இந்த விஷயத்த உடைக்கிறேன். வாக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. அப்ப இந்த விஷயத்த ஷேர் பண்றேன். ராதிகா. பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத். நாளை சந்திப்போம்.